தனிமைப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது வேற, தனித்து போட்டியிடுதல் அப்படிங்கிறது வேற. பல்வேறு சூழல்களில், பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களில் கூட சில தேர்தல்களுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியிலிருந்து மிக உரத்த குரல் வரும். நம்ம கூட்டணிக்காக கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை, நம்ம தனியாக போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரி குரல்கள் எல்லாம் வரும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த மாதிரி குரல்கள் வருவதை காணோம். சட்டமன்ற தேர்தலின் போது அப்படி ஒரு குரல் வருவதை பார்க்க முடியறதில்லை. ஆனால் உள்ளாட்சி தேர்தல்னு வரும்போது மட்டும் எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் வீராவேசமாக அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதில் நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உள்ளாட்சி தேர்தலின் அப்போ தனித்து நிற்க வேண்டும் என்கிற கோஷம் எங்கள் கட்சியிலே சில பேரால் வைக்கப்பட்டது. அப்பொழுது என்னை பொறுத்தவர்கள், எங்களை பொறுத்த நாங்கள் ஒரு சிலர் அதை நாங்கள் மாறி சொன்னோம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலிலே நம்ம அதுதான் ஒரு வாய்ப்பு. ஒரு சாதாரண தொண்டன் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு கவுன்சிலராகவோ அல்லது ஊராட்சி மன்ற சேர்மனாகவோ மாவட்ட பஞ்சாயத்து தலைவராகவோ இல்லை மாநகராட்சிகளிலே கவுன்சிலராகவோ வருவதற்கு இதுதான் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் அந்த அடித்தளமே இல்லாமல் போயிடும். நம்ம சட்டமன்றத்திற்கு நின்ற நானோ நாடாளுமன்றத்திற்கு நின்ற நண்பர்களோ அப்பொழுதெல்லாம் கூட்டணி வேண்டும் என்று நாம் கேட்டு வலிந்து முனைந்து அந்த கூட்டணியை வைத்து கொண்டோம். ஆனால் ஸ்தாபன ரீதியாக இயக்கத்தை பலப்படுத்தாத சூழ்நிலையிலே நம்முடைய தொண்டர்களை கொண்டு போய் அந்த விஷப்பரட்சைக்குள்ளே தள்ளுவது நியாயமா என்று கூட நான் கேட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் அது அப்படித்தான் ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. கலைஞர் அவர்களும் நான் தனித்து நிற்கிறேன் என்று அவர் முதல்ல அறிவித்து விட்டார். அந்த சூழ்நிலையிலே தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்பவும் தான் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இல்லைன்னு இப்பவும் தான் சொல்றாரு. ஆனா குலாம் நபி ஆசாத் பாக்குறாரு, ஃபரூக் அப்துல்லா பாக்குறாரு. இதை பத்தி தான் பேசுறாங்களாங்கிறது எனக்கு உறுதியாக தெரியாது. ஆனா ஏதோ சம் ஆக்டிவிட்டி அதுல நடக்குது. உள்ளாட்சி தேர்தலின் போது அந்த மாதிரியான முயற்சிகள் எதுவும் நடக்கிறதே இல்லை. அதாவது முதல்ல ரெண்டு ஒரு ஸ்டேக்ஸும் ரொம்ப பெருசு இல்லையா? அதாவது நீங்க பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி மட்டும் என்பது மட்டுமே முக்கியம் அல்ல. நாம் இதுகாலம் வரை ஏற்பாடு செய்து உருவாக்கி வைத்திருக்கிற நிறுவனங்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு வருகின்ற போது ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வலுவான ஆதரவு கிடைக்க வேண்டிய ஒரு மாநிலத்திலே ஆதரவு கிடைக்காமல் போய்விடுமோங்கிற அச்சம் தலைமைக்கு இருப்பது நியாயம். இப்பவும் நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, காங்கிரஸ் கட்சியை தவிர வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஜனநாயக நிறுவனங்களை பாதுகாக்க தவறிவிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு நம்பிக்கை இல்லை, அது உண்மையும் கூட. நீங்க சில நிறுவனங்களை ஒரு இந்தியாவினுடைய ஜனநாயகம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற 3 அடிப்படையான விஷயங்கள்: பாராளுமன்ற ஜனநாயகம், மதச்சார்பற்ற அரசியல், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி. இந்த 3 கோணங்களையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல் பார்வையும் அரசியல் சக்தியும் காங்கிரஸிற்கு மட்டும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். மற்ற கட்சிகளுக்கு ஒவ்வொரு பார்வை இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையிலே இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு கட்சி இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு ஒரு கட்சி இருக்கலாம், தொழிலாளர்களுக்கு ஒரு கட்சி இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய தொழில் வளர்ச்சியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கட்சி இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கும் கட்சி இருக்கலாம். ஆனால் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிற பார்வை உள்ள ஒரு கட்சி உண்டு என்று சொன்னால், நீங்க விருப்பு வெறுப்பற்ற முறையிலே பார்த்தால் அந்த காங்கிரசிற்கு மட்டும்தான் அந்த உடல் கூறிலே அந்த மரபணுக்களிலே இருக்கிறதாக நான் என்னுடைய அனுமானம். அதாவது என்னைக்குமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி என்பது எப்படின்னு வரும்னு கேட்டீங்கன்னா, அடித்தட்டு மக்கள் கொஞ்சம் உயர்ந்து நடுத்தட்டு மக்களாகி, நடுத்தட்டு மக்கள் மேல் வர்க்கத்து மக்களாக வருவதுதான் வளர்ச்சியினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையில் இந்தியாவில் நடுத்தட்டு வர்க்கம் இன்னைக்கு 40 விழுக்காடாக வளர்ந்திருக்கிறது. அந்த வளர்ச்சியெல்லாம் தந்தது காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய பல முறைகேடுகளை அல்லது சில முறைகேடுகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியும். நான் நீங்க சொல்ற கருத்துல நான் உடன்படுகிறேன். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த முறைகேடுகளை எப்படி தவிர்ப்பது, அதுதான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். அதாவது ஊழல் இல்லை என்பது என்னுடைய வாதம் அல்ல. இன்னைக்கு ஊழல் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அரசியல்வாதிகளை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. சமூகத்திலே என்ன மதிப்பீடுகள் இருக்கிறதோ அந்த மதிப்பீடுகள் தான் பாராளுமன்றத்திற்குள்ளேயும் சட்டமன்றத்திற்குள்ளேயும் வர முடியும். நான் பாராளுமன்றத்திற்கு வெளியே இருக்கின்றவர்கள் எல்லாம் மதிப்பீடுகள் சரிந்த மதிப்பீடுகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். பாராளுமன்றத்திற்கு உள்ளே இருக்கின்றவர்கள் மட்டும் மதிப்பீடுகள் மிக்க வேல்யூ பேஸ்டு சிட்டிசன்ஸாக இருப்பார்கள் என்று யார் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காகத்தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல். ஒரு நேர்மையான பிரதமர் இருந்தாலும் கூட அவருக்கு கீழே நேர்மையற்ற காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தான் இன்ஸ்டிடியூஷன்ஸை பில்டப் பண்ணணும்னு சொல்றோம். அதற்காகத்தான் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். யார் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து செயலிழக்க செய்யற வேலையையும் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிகள்ல பார்க்க முடிஞ்சது. அதான் சொல்றேன், செயலிழக்க முடியாத நிறுவனங்களை உருவாக்கணும்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்துங்க அதுக்கு தான் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ் பில் நம்ம அதை தான் சொல்றோம். அதுல என்ன சொல்றோம், ராகுல் காந்தியோ காங்கிரஸோ என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு IAS அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு SP, காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு நாளைக்கு மேல் அந்த ஒரு கலவரம் நடந்தால் அங்கே வந்து ஏதோ ஒரு சம்திங் சீரியஸ்லி ராங், அதுக்கு வந்து அவங்கள்ட்ட பிக்ஸ் பண்றோம். அதுல வந்து என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கடமை தவறிய அதிகாரிக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கிறது. ஆனா மசோதா நிறைவேற்றப்படவில்லை. அதுதான் அங்கதான் வந்து நீங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வலுவான அந்த அதனுடைய கிரெடிட் வந்து காங்கிரஸுக்கு கிடைத்திடக்கூடாது. நீங்க அதை நிறைவேற்ற விடாமல் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க நிறைவேற்றுவதே உங்களுடைய நோக்கம் இல்லை, நாங்க கொண்டு வருவோம், அவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லி அரசியல் ஆதாயத்துக்காக அதை ஒரு டூலாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க பதில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க மேல. அது வந்து இப்ப நம்ம கேப்பையில நெய் வடிகிறது என்று சொன்னால் கேட்பவனுக்கு புத்தி வேண்டும் அல்லவா? பாராளுமன்றத்திலே வந்து பாராளுமன்ற துறையினுடைய சபாநாயகர் வந்து சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். அதில் வந்து ஒத்துழைப்பு கேட்கிறார். பிரதமர் வந்து பகிரங்கமாக அறிவிப்பு கொடுக்கிறார். எதை பேட்டு வேண்டுமானாலும் வாதிக்கலாம், எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அலுவல் ஆய்வு குழு கூட்டத்திலே ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டு பட்டியலிடப்படுகிறது. அந்த அடிப்படையிலே வந்து சட்டம் வந்து பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. இவ்வளவு நம்ம செய்யாம இருந்தா நீங்க சொல்லலாம். இல்ல, இவ்வளவுக்கு அப்புறமும் அங்க வந்து தெலுங்கானா பிரச்சனையை மையமா வச்சு காங்கிரஸ் உறுப்பினர்களே அமளியிலும் ஈடுபட்டாங்கன்னா இப்போ வந்து எதிர்கட்சிகளை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், இதுக்கு வந்து நான் இதை வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களே வந்து செய்யறாங்கிறதும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதுல என்ன கேட்டீங்கன்னா, இதுல வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களை ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு ஆதரவு தருவேன் என்று பகிரங்கமாக அறிவித்த பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்ப பேக் அடிக்குது. அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டுதான் வந்து இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்களா உண்மையிலே இன்னைக்கு வந்து சீமாந்திராவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சீமாந்தாவில் இருக்கிற முதலமைச்சர் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்தாபன கட்டுக்குள் இருக்கிறார்களா? தே ஆர் லேபிள்ட் அஸ் காங்கிரஸ்மேன். இந்த வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அவர்களை வந்து இன்னைக்கு கட்சியிலிருந்து நீக்கி வந்து ஒரு பிரச்சனையாக்குள்ள உண்டாக்கி அதை வந்து அரசியலாக்க விரும்பாமதுனால தான் காங்கிரஸ் கட்சி பொறுமை காட்டுகிறது. அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்ல. நீங்க அப்படி மத்திய தலைமையிலிருந்து ஒரு முடிவு எடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாலோ அல்லது மத்திய தலைமையினுடைய முடிவுக்கு அவங்க கட்டுப்பட்டு நடந்தாலோ அந்த பகுதியில் அவங்களால அரசியல் நடத்த முடியாது. அவங்க வந்து அங்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் அந்த பகுதியினுடைய அரசியல் யதார்த்தமாக இருக்க முடியல. அதாவது வந்து அவங்க என்ன நினைக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நடவடிக்கை எடுத்த பிறகு முழுமையும் கட்டுப்பாடற்றவர்களாக, ஏன்னா ஆண்டி வந்து நீங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து அவங்களை எல்லாத்தையும் ஆட்சியை விட்டு அதிகாரத்தை நம்ம வந்து பதவியை விட்டு நீக்கிட்டோம்னு சொன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வில் நாட் பி அப்ளிகபிள். தென் காங்கிரஸ் கட்சி வந்து முழுமையான கட்டுப்பாட்டை வந்து இழந்துரும். ஆகவே என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி நடத்துவதை போல ஒரு அகில இந்திய கட்சி நடத்தப்பட முடியாது. நீங்க ஒரு சின்ன நடவடிக்கை மூலம் அந்த மாநிலத்து மக்களே வந்து நம்மளை அவமரியாதை செய்து விட்டார்கள். இப்பொழுது வந்து நீங்க கிரண்குமார் ரெட்டி மேலேயோ அல்லது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே நடவடிக்கை எடுத்தா சீமாந்திரா மக்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அதனாலதான் காங்கிரஸ் கட்சி வந்து சற்று பொறுமை காத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து தெலுங்கானா என்கிற மாநிலத்தையும் நாங்கள் உருவாக்கி காண்பிப்போம். அதே நேரத்தில் சீமாந்திரா மக்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் செய்து காட்டும். 275 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு GK வாசன் சொல்றாரு. என்ன இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டாரா? 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் திமுகவை மட்டும் தனிமைப்படுத்தி காங்கிரஸ் கட்சி வந்து தன்னை விலக்கி கொண்டு நிற்குதா? காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அரசியல் ரீதியாக தன்னுடைய வலுவான இடத்தை இழப்பதிலே கலைஞருக்கு ஒரு நாள் உடன்பாடு இருக்காது.